சமீபத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் தலைவர் நாசர் தலைமையில் நடைபெற்றது. நடிகர் சங்க ஊழலில் ஈடுபட்டதாக கூறி நடிகர் சரத்குமார், ராதாரவி மற்றும் வாகேஷ் சந்திரசேகர் ஆகியோரை நீக்கம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரத்குமார் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது ஏராளமான முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், அது குறித்த கேள்விகளுக்கு இன்னும் அவர் தரப்பில் இருந்து தெளிவான பதில் தராததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. மேலும் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இது பற்றி தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகை ராதிகா சரத்குமார், நடிகர் சங்கத்தில் சூனியக்கார வேட்டை தொடங்கிவிட்டது. 100 கோடி ஊழல் என்கிறார்கள், தற்போது வேறு தொகை சொல்கிறார்கள். எந்த விளக்கமும் கேட்கப்படாமல் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார்கள். இது முதிர்ச்சி இல்லாத சிந்தனையாக தெரிகிறது என்று கூறிய நடிகை ராதிகா, இதற்கு என்னத்தான் முடிவு? எந்த காரணமும் இல்லாமல் புகார் கூறுகிறார்கள். உங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை அழிக்க வேண்டும் என்றும், இன்னும் நீங்கள் வளர வேண்டும் என்றும், உங்களுக்குள் ஏராளமான வெறுப்பு சிந்தனை உள்ளது போன்றவற்றை களையுங்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள ராதிகா, மேலும் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பதற்காக என்னையும் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குங்கள் என்றும் கிண்டலாக பதிலளித்துள்ளார். அவரின் அனைத்து ட்வீட்களையும் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்தி ஆகியோருக்கு டேக் செய்துள்ளார். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.